வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை வழங்குவதற்காக நான் அபராஜித்தன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக ஆளுநராக இன்று பதவியேற்கிறார் பன்வாரிலால் புரோஹித். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இரட்டை இலை சின்னம் குறித்து இன்று இறுதி விசாரணை டெல்லியில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது. டோக்லாம் பகுதியில் மீண்டும் சாலை அமைக்கிறது சீனா. 500 ராணுவ வீரர்கள் பாதுகாப்பில் நடைபெறும் பணியால் எல்லையில் பதற்றம். நடிகை சமந்தா நடிகர் நாக சைத்துன்யா திருமணம் கோவா மாநில நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெறுகிறது. டெல்லியில் இன்று தொடங்குகிறது ஜூனியர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. முதல் ஆட்டத்தில் அமெரிக்க அணியை எதிர்கொள்கிறது இந்திய அணி. தமிழக ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் இன்று காலை பதவியேற்கிறார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தமிழக ஆளுநராக இருந்த ரோசையாவின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநரான வித்யாசாகர் ராவ் தமிழக ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனித்து வந்தார். இந்நிலையில் தமிழகத்தின் அரசியல் சூழலில் நாளொரு திருப்பமும் புதியதொரு மாற்றமும் நிகழ்ந்து வந்த நிலையில் ஆளுநரை நியமிக்க வேண்டுமென பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. இதையடுத்து தமிழகத்தின் ஆளுநராக மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவரும் அசாம் மாநில ஆளுநராக பொறுப்பு வகித்தவருமான பன்வாரிலால் புரோஹித்தை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். இதையடுத்து அசாம் மாநில ஆளுநர் பொறுப்பிலிருந்து விலகி தமிழகத்திற்கு புறப்பட்ட பன்வாரிலால் அங்கு நியூஸ் 18 செய்தி தொலைக்காட்சி அளித்த பேட்டியில் தமிழகத்தின் நலனை காக்க தம்மால் இயன்ற அனைத்தையும் செய்ய உள்ளதாக கூறினார். तमिलनाडु के लिए सर विशेष असम के लिए और तमिलनाडु आसाम की बात है। आसाम ने इतना प्यार दिया है कि हम कुछ बोल नहीं रहे हैं। बहुत प्यार दिया। आसाम बड़ी प्यारी जगह है। हाँ सर सर और आसाम के लिए सर तमिलनाडु के लिए सर तमिलनाडु के लोग भी रुके अभी आपके लिए भी प्रोग्रेस होगा। वहाँ भी प्रोग्रेस करेंगे। वहाँ சென்னை வந்து சேர்ந்த பன்வாரிலாலுக்கு விமான நிலையத்தில் தமிழக அரசின் சார்பில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதன் பின்னர் ஆளுநர் மாளிகைக்கு வந்து தங்கினார் பன்வாரிலால். இதனிடையில் இன்று காலை 9:30 மணியளவில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநராக பொறுப்பேற்கிறார் பன்வாரிலால் புரோஹித். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள், அதிகாரிகள் உட்பட பலரும் பங்கேற்கிறார்கள். இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு ஒதுக்குவது என்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் டெல்லியில் இன்று இறுதி விசாரணை மேற்கொள்கிறது. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக இரு அணிகளாக பிளவுபட்ட நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரி ஓபிஎஸ், சசிகலா அணிகள் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டன. இதையடுத்து இரட்டை இலை சின்னம், அதிமுக பெயர், கட்சி கொடி ஆகியவை முடக்கப்பட்டன. இந்நிலையில் சசிகலா அணியிலிருந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அந்த அணியின் துணை பொதுச் செயலாளரான தினகரனை ஓரங்கட்டிவிட்டு ஓ பன்னீர்செல்வத்தோடு கைகோர்த்தார். எடப்பாடி, ஓபிஎஸ் அணியினர் ஒன்றாக சேர்ந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டனர். அதிமுக அணிகள் ஒன்றுபட்டு விட்டதாகவும், எனவே இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதேபோல் தினகரன் அணி சார்பில் பிரமாண பத்திரங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம் என்பது பற்றி இறுதி விசாரணை டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் இன்று மதியம் 3 மணி அளவு தொடங்க உள்ளது. இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் சார்பாக மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்கி ஆஜராக உள்ளார். டிடிவி அணியின் சார்பில் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகிறார். தீபா அணி சார்பில் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் ஆஜராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெங்கு மற்றும் காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழப்பு தொடர்கதையாகி வருகிறது. நேற்று இரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தின் பல ஊர்களிலும் காய்ச்சல் மற்றும் டெங்குவால் மக்கள் பாதிக்கப்படுவதும் உயிரிழப்பு ஏற்படுவதும் அன்றாட நிகழ்வாக மாறி வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த 65 வயதான பழனியம்மாள் காய்ச்சல் காரணமாக திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார்.
இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்பனை சேர்ந்த 26 வயதான முருகன் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். திருமணமாகி 4 மாதங்களே ஆகியுள்ள நிலையில் அவரை வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் மரணம் தழுவினார். சேலம் மாவட்டம் குள்ளவீரன்பட்டியை சேர்ந்த சத்யா டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை அளித்தும் பலனின்றி அவர் உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பையை சேர்ந்த 8 வயதான சிறுமி செர்லின் காய்ச்சல் காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அங்கு சிகிச்சை பலனின்றி அவள் உயிரிழந்தாள். திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்து ஆவாரம்பட்டியை சேர்ந்த 13 வயதான ஆல்பர்ட் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தான். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வி பூசாரிப்பட்டியை சேர்ந்தவர் கிருஷ்ணன். 9 வயது மகன் சிவா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அணியாபுப்பூர் அரசு சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்தான். மேல் சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவன் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் பல ஊர்களிலும் காய்ச்சல் பரவி வருவதால் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் ஏராளமானவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே நேரத்தில் ஏராளமானவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் படுக்கை வசதி இல்லாமல் பலரும் தரையிலும் வார்டுகளின் வராண்டாகளிலும் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். சர்ச்சைக்குரிய டோக்லாம் பகுதியில் 500 ராணுவ வீரர்களின் துணையுடன் சாலை அமைக்கும் பணியில் சீனா மீண்டும் ஈடுபட்டுள்ளது. இதனால் எல்லையில் மீண்டும் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. இந்தியா, சீனா, பூட்டான் நாடுகளின் எல்லை சந்திக்கும் இடமான டோக்லாமில் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி சீன சாலை அமைக்க முன்னது. அப்போது அதனை இந்திய ராணுவ வீரர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஏற்பட்ட பதற்றம் 70 நாட்களுக்கு நீடித்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாடுகளும் ராணுவத்தை விலக்கிக் கொண்டன. இந்நிலையில் டோக்லாமில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் சீனா அரசு சாலை அமைக்கும் பணியை மேற்கொண்டுள்ளது. இந்த பணியின் பாதுகாப்பிற்காக 500 ராணுவ வீரர்களும் குவிக்கப்பட்டுள்ளனர். சீனா மேற்கொண்டுள்ள இந்த பணியால் எல்லையில் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. பிரபல நடிகை சமந்தா நடிகரான சாங்கசேந்துன்யா திருமணம் இன்று கோவா மாநிலம் பனாஜி நகரில் கோலாகலமாக நடைபெற உள்ளது. இந்து முறைப்படி இன்றும் கிறிஸ்தவ முறைப்படி நாளையும் இருவரும் திருமணம் செய்து கொள்ள உள்ளனர். சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த நடிகை சமந்தா ரவிவர்மனின் மாஸ்கோவில் காவேரி என்ற திரைப்படத்தில் முதலில் நடிகையாக வாழ்க்கையை தொடங்கினாலும் அவர் நடித்த ஏ மாயா செசாவை என்ற தெலுங்கு படமே முதலில் திரைக்கு வந்தது. Because I'm in love with you, Jessie. நானி படத்தின் மூலம் தமிழிலும் தெலுங்கிலும் முன்னணி நடிகையாக உயர்ந்த சமந்தா அடுத்தடுத்து 2 மொழிகளிலும் பல வெற்றி படங்களில் நடித்து முதல் வரிசை கதாநாயகிகள் பட்டியலில் இடம் பிடித்தார். தெலுங்கு படங்களில் உடன் நடித்த நாக சைதன்யாவுடன் ஏற்பட்ட காதல் இருவரையும் திருமணத்தில் ஒன்றிணைத்து உள்ளது. பிரபல நடிகர் நாகேஸ்வர ராவின் பேரனும் நாகார்ஜுனாவின் மகனுமான நாக சைதன்யாவுடன் சமந்தா கைகோர்க்கும் திருமண வைபவம் கோவா மாநில தலைநகரான பனாஜியில் இன்று காலை நடைபெறுகிறது. அங்குள்ள 5 நட்சத்திர விடுதியான டபிள்யூவில் உள்ள திருமண அரங்கத்தில் இன்று காலை வைதிக முறைப்படி இருவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. நாள் ஒன்றுக்கு 90 லட்சம் ரூபாய் வாடகை பெறும் அந்த மண்டபத்தில் நடைபெறும் திருமணத்திற்கு பின்னர் ஆந்திரபாணி விருந்து பரிமாறப்பட உள்ளது. இதையடுத்து நாளை காலை பனாஜியில் உள்ள தேவாலயத்தில் இருவரும் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொள்கிறார்கள். நாக சைதன்யா இந்து என்பதால் இன்று இந்து முறைப்படியும், சமந்தா கிறிஸ்தவர் என்பதால் நாளை தேவாலயத்திலும் திருமணம் நடைபெற உள்ளது. இந்த திருமணத்தில் இரு வீட்டையும் சேர்ந்த 150 பேர் மட்டுமே பங்கேற்கிறார்கள். திருமணத்திற்கு பின்னர் ஐதராபாத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது. இதற்காக 10 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. செய்திகளில் அடுத்து வருவது, அரியலூர் பெண்ணுக்கு தவறான சிகிச்சை அளித்த அரசு பெண் மருத்துவர் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றம்.
தமிழகத்தின் பல ஊர்களில் கொட்டி தீர்க்கிறது மழை. சிவகங்கை மாவட்டத்தில் மழை பெய்ய வேண்டி கிராம மக்கள் விழா. விவரம் இடைவேளைக்கு பிறகு. கேளிக்கை வரியை தமிழக அரசு ரத்து செய்ய கோரி புதிய திரைப்படங்களை வெளியிடுவது இல்லை என தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் இன்று வெளியாக இருந்த 11 படங்கள் திரைக்கு வரும் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கேளிக்கை வரியில் திருத்தம் செய்த தமிழக அரசு புதிய தமிழ் படங்களுக்கு 10% வரியும் மற்ற மொழி புதிய திரைப்படங்களுக்கு 20% வரி விதித்து உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட தமிழ் படங்களுக்கு 7%, மற்ற மொழி படங்களுக்கு 14% கேளிக்கை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினர் கேளிக்கை வரியை நீக்கும் வரை புதிய படங்களை திரையிட மாட்டோம் என அறிவித்துள்ளனர். இதனால் இன்று திரைக்கு வர இருந்த விழித்திரு, இங்கிலீஷ் படம், ஓவியாவை விட்டா யாரு, களத்தூர் கிராமம் போன்ற 11 படங்களின் வெளியாகும் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பொண்ணு காணோம். ஒரு பொண்ணு போச்சானா? மேன் மிஸ்ஸிங் சார். மீரா கதிரவன் இயக்கத்தில் கிருஷ்ணா, விதார்த், வெங்கட் பிரபு, சாய் தன்ஷிகா ஆகியோரது நடிப்பில் பல ஆண்டுகளாக ரிலீஸுக்கு காத்துக் கொண்டிருந்த விழித்திரு படமும் பல தடைகளை தாண்டி இன்று வெளியாக இருந்தது. இது என்னுடைய ஒரு படம் இந்த டைம் ரிலீஸ் ஆகலைன்னா கூட இன்னைக்கு இவங்க எடுத்துருக்கக்கூடிய தீர்மானம் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கு, ரொம்ப நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் ஒற்றுமையாக சேர்ந்து அரசுகிட்ட இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்கும் போது சினிமாவுக்கான ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் உருவாகும் நம்பிக்கையாக இருக்குது. பொதுமக்களோட கால்ஸில் யாராவது மிரட்டினாலும் அழுதாவோ ஹெல்ப் பண்ண கேட்டாலோ என்னோட சாஃப்ட்வேர் ஆன் ஆகி சிஸ்டம் பிளிங்க் ஆகும். கடந்த வாரம் திரைக்கு வந்த 3 படங்களுக்கும் அதற்கு முன்பு வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் சில படங்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தின் முடிவு கூடுதல் லாபம் தரும் என கூறப்படுகிறது. ஒரு காலத்துல மாசா இருந்தே நீ. சேலம் மாவட்டம் மலை கிராமத்தில் பள்ளியில் மாணவர்களுக்கு படிப்பதற்காக கம்ப்யூட்டர் வழங்க சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி உத்தரவிட்டுள்ளார். அந்த மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் உள்ள மலை கிராமமான பாலமலைக்கு சென்ற ரோகிணி முதியோருக்கு ஓய்வூதியத்தை வழங்கினார். தாய்சேய் நல விடுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக இறப்பேதும் இல்லாமல் பிரசவம் பார்த்து வரும் செவிலியர் ரூபிக்கு பாராட்டு தெரிவித்தார். டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் பாலமலை கிராமத்தில் முழு சுகாதாரம் கடைபிடிக்கப்படுவதாக அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். அங்குள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வி கற்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்ததை அடுத்து பள்ளிகளுக்கு உடனடியாக கம்ப்யூட்டர் வழங்க அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அங்குள்ள உண்டு உறவின்று பள்ளி மாணவர்களுக்கு செய்த கைவினை பொருட்கள் பார்வையிட்ட ரோகிணி அரசு ஊழியர்கள் கைவினை பொருட்கள் வாங்க வேண்டும் என பரிந்துரை செய்தார். பாலமலைக்கு தார் சாலை அமைக்க உத்தரவிட்ட அவர் குழந்தை திருமண முறையை கைவிட வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரமும் மேற்கொண்டார். தமிழகத்தில் தொடரும் மழையால் பல ஊர்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வீடுகளில் புகுந்த வெள்ளத்தால் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நடப்பு ஆண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்புக்கு அதிகமாகவே பெய்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடந்த 2 மாதங்களாக அங்கு மேகமூட்டத்துடன் அவ்வப்போது காற்றுடன் லேசான மழை பெய்து வந்த நிலையில் வியாழக்கிழமை அன்று கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் குன்னூரில் சாலைகள் தோறும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. குன்னூரில் மட்டுமின்றி சோலஸ், தூர்தராமட்டம், அரவங்காடு, பர்லியாறு, சிம்ஸ் பார்க், வண்டி சாலை, ஏலநல்லி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் மழை வெளுத்து வாங்கியது. தர்மபுரி மாவட்டத்தில் கடந்த 1 வார காலமாக பெய்து வரும் மழையால் ஏரி குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. தொப்பூர், நல்லம்பள்ளி, தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மானாவாரி பயிர் சாகுபடி தொடங்க உள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. இதனால் மக்கள் அவதியடைந்து அடுத்தது அதிகாரிகள் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். தமிழகத்தில் பல்வேறு ஊர்களில் மழை கொட்டி தீர்க்கும் நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் மழை வேண்டி புரவி எடுப்பு திருவிழா நடைபெற்றுள்ளது. அந்த மாவட்டத்தின் திருபுவனம் அருகே உள்ள லாடனேந்தலில் ஆதிக்கமுடைய ஐயனார் கோவிலே இந்த விழா நடைபெற்றது.
அந்த கோவிலில் கடந்த 32 ஆண்டுகளாக புரவி எடுப்பு விழா நடைபெறவில்லை. இந்நிலையில் லாடனேந்தலில் மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்டதை அடுத்து மீண்டும் புரவி எடுப்பு விழா நடத்த ஊர் மக்கள் திட்டமிட்டனர். கடந்த வாரம் காப்பு கட்டி பக்தர்கள் விரதம் தொடங்கிய நிலையில் புரவி எடுப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதற்காக ஊர் மந்தையில் வைக்கப்பட்ட 7 புரவிகள், ஒரு காளை பொம்மைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் அங்கிருந்து சிலைகளை ஊர்வலமாக ஐயனார் கோவிலுக்கு கொண்டு சென்று பூஜைகள் நடத்தி பக்தர்கள் வழிபட்டனர். அரியலூரில் பெண்ணுக்கு தவறான சிகிச்சை அளித்து அரசு மருத்துவர் அந்த பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க நுகர்வோர் குறைதீர்வு மன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் KK நகரை சேர்ந்த செந்தில்வேலன் மனைவி பெருமாள் தாய் கடந்த 2011ஆம் ஆண்டு இரத்தப்போக்கு காரணமாக அழகப்பா நகரில் மருத்துவமனை நடத்தி வரும் அரசு மருத்துவர் RK காஞ்சனாவிடம் சிகிச்சை பெற்றார். அவரை பரிசோதித்த காஞ்சனா கர்ப்பம் தரித்துள்ளதாக கூறி மருந்து கொடுத்தார். ஆனால் இதன் பின்னரும் வயிற்று வலி குறையாததால் மீண்டும் காஞ்சனாவிடம் சிகிச்சைக்கு சென்ற போது அவர் கருவை கலைக்க சொன்னார். இதனால் பெருமாள் தாய் கரு கலைப்பு செய்த போதிலும் அவருக்கு வலி குறையவில்லை. இதையடுத்து அவரை திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குடும்பத்தினர் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்து கரு கலைக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக சென்னை மருத்துவமனையில் சேர்க்குமாறும் கூறி அனுப்பி வைத்தனர். இதன் பின்னர் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உடல்நலம் பெற்ற பெருமாள் தாய் தமக்கு தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் காஞ்சனா மீது அரியலூர் நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த குறைதீர் மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் காஞ்சனா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்த நாளிலிருந்து தொகை செலுத்தும் தேதி வரை 9% வட்டியுடன் சேர்த்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மேலும் அரசு மருத்துவர் காஞ்சனா தனியாக மருத்துவமனை நடத்தி வருவதை கண்காணிக்காத பெரம்பலூர் மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் குடும்பநல இயக்குநரமாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவன் செந்தில்வேலனுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்த நாளிலிருந்து தொகை செலுத்தும் தேதி வரை 9% வட்டியுடன் சேர்த்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார். திருச்செந்தூர் அருகே 15 ஏழை ஜோடிகளுக்கு கூட்டு திருமணம் நடைபெற்றது. மணமக்களை கிராம மக்கள் ஒன்று திரண்டு வாழ்த்தினர். அங்குள்ள புன்னக்காயல் கிராமத்தில் இந்த கூட்டு திருமணம் நடைபெற்றது. சுற்று வட்டாரத்தை சேர்ந்த மிகவும் ஏழ்மையாக உள்ளவர்களுக்கு புன்னக்காயல் மீனவ கிராம மக்களின் சார்பில் கூட்டு திருமணம் நடத்தப்பட்டது. இதையடுத்து திருமணம் செய்த முன்வந்த 15 ஜோடிகளுக்கு அங்குள்ள தூய ராஜகன்னி மாதா ஆலயத்தில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. மணமக்களுக்கு பட்டு சேலை, பட்டு வேட்டி, சட்டை சீர்வரிசையாக ரொக்க பணம் 75,000, 2 கிராம் தங்கம், பீரோ, கட்டில், மெத்தை, குளிர்சாதன பெட்டி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டன. திருமணத்திற்கு பின்னர் புகைப்படம் எடுத்தும் கேக் வெட்டியும் மணமக்கள் கொண்டாடினர். திருமணத்தில் பங்கேற்ற கிராம மக்கள் மணமக்களை ஆசீர்வதித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே பெயிண்ட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. பட்டறைவாக்கம் பகுதியில் இயங்கி வந்த அந்த தொழிற்சாலையில் 2வது மாடியில் தீப்பிடித்ததை கண்ட காவலர் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தார். இதையடுத்து 5 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 6 தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீ விபத்தில் 2வது தளத்தில் வைக்கப்பட்டிருந்த இயந்திரங்கள், பெயிண்ட் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் உள்ளிட்டவை எரிந்து சாம்பலாகின. தொழிற்சாலை மேலாளர் ராஜராஜன் அளித்த புகாரின் பெயரில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசார் தீ விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். மும்பை ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட நெரிசலால் 23 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பயங்கரவாதிகளின் சதி செயல் உள்ளதாக
என்பது குறித்து விசாரணை நடத்த கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மும்பையின் எல்பஸ்டோன் சாலை ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் 29ஆம் தேதி நடைபாலத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 23 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. விபத்து குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் விபத்து நேரிட வதந்தியே காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வதந்தியை பரப்பியவர்கள் பயங்கரவாதிகளா என்பது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு 3 வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு மேற்கு ரயில்வேக்கும் தேசிய புலனாய்வு அமைப்புக்கும் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டது. மேலும் வழக்கு விசாரணை 3 வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா எத்தியோப்பியா இடையே வர்த்தகம் தகவல் தொடர்பு துறையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது முதல் வெளிநாட்டு பயணமாக கடந்த 3ஆம் தேதி ஜிபூட்டிக்கு சென்றார். பின்னர் அங்கிருந்து ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவுக்கு சென்ற அவர் அட்டிஸ் அபாயா நகரில் அந்நாட்டு அதிபர் முலாட் தேஷ்முடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது எரிசக்தி, சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளில் எத்தியோப்பியாவுடன் இணைந்து செயல்படுவது குறித்து ராம்நாத் கோவிந்த் விவாதித்தார். எத்தியோப்பியாவில் அந்நிய நேரடி முதலீடு அதிக அளவில் மேற்கொள்ளும் 3 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அதைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எத்தியோப்பியா இடையே வர்த்தகம் தகவல் தொடர்பு துறையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகின. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு இங்கிலாந்து எழுத்தாளர் ககாவோ இஸ்தாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. உணர்ச்சி பூர்வமாக எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் என இவருக்கு நோபல் பரிசு தேர்வு கமிட்டி புகழாரம் சூட்டியுள்ளது. தனது எழுத்தின் மூலம் உலகின் உச்சகட்ட விருதை வென்றிருக்கிறார் இலக்கியவான சுசவா. நடப்பாண்டிற்கான நோபல் பரிசுகள் ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹோமில் அறிவிக்கப்பட்டு வருகிறது. முதலில் மருத்துவம், பின்பு இயற்பியல், வேதியியல் துறைக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்டது. அதன்படி நடப்பு ஆண்டின் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பிரிட்டன் எழுத்தாளர் கசுவோ இஷிகுருவுக்கு வழங்கப்பட உள்ளது. ஜப்பானில் அணுகுண்டு தாக்குதலுக்குள்ளான நாகசாக்கி நகரில் 1954ஆம் ஆண்டு பிறந்த இஷிகுரோ தனது 5ஆம் வயதில் குடும்பத்தினருடன் இங்கிலாந்துக்கு இடம்பெயர்ந்தார். மிகச்சிறந்த சமகால புனைவு எழுத்தாளர்களில் ஒருவராக கொண்டாடப்படும் இஷிகுரோ இதுவரை 8 புத்தகங்கள் எழுதியுள்ளார். அவரின் தி ரிமைன்ஸ் ஆஃப் தி டே என்ற புத்தகம் உலக புகழ் பெற்றது. இந்த புத்தகம் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவரின் முதல் படைப்பான A Pearl View of the Hills நாகசாக்கியின் துயரத்தை அடிப்படையாக கொண்டது. இஷிகுரோவின் படைப்புகள் மிகுந்த உணர்ச்சிபூர்வமானவை என நோபல் கழகம் பாராட்டியுள்ளது. சிறுகதைகள், திரைப்படங்களுக்கான வசனங்களையும் இஷிகுரோ எழுதியுள்ளார். சிறந்த ஆங்கில நாவலுக்காக வழங்கப்படும் புக்கர் பரிசை 1989ஆம் ஆண்டு பெற்ற இஷிகுரோவை இங்கிலாந்தின் தலை சிறந்த 50 எழுத்தாளர்களில் ஒருவராக தி டைம்ஸ் நாளிதழ் பெருமைப்படுத்தியுள்ளது. இஷிகுரோவுக்கு 7 கோடி ரூபாய் பரிசு தொகையும் நோபல் பரிசு சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக நடைபெறும் 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் தாயக அணி தனது முதல் போட்டியில் அமெரிக்காவுடன் இன்று பலப்பரீட்சை நடத்த உள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடைபெற உள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான இத்தொடர் அக்டோபர் 6 முதல் 28ஆம் தேதி வரை டெல்லி, மும்பை, கோவா, கொல்கத்தா, கொச்சி, கவுஹாத்தி ஆகிய 6 நகரங்களில் நடைபெறுகிறது. இதன் லீக் ஆட்டத்தில் இந்தியா உட்பட மொத்தம் 24 அணிகள் 6 பிரிவுகளில் விளையாடுகின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் மற்றும் 3ஆம் இடங்களை பிடிக்கும் சிறந்த 4 அணிகள் என 16 அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும். இந்திய அணி அங்கம் வகிக்கும் ஏ பிரிவில் அமெரிக்கா, கொலம்பியா, கானா அணிகள் இடம் பிடித்துள்ளன. இந்திய அணி தனது முதல் லீக் ஆட்டத்தில் அமெரிக்காவை இன்று இரவு எதிர்கொள்கிறது. இதைத் தொடர்ந்து வருகிற 9ஆம் தேதி கொலம்பியாவுடனும் 12ஆம் தேதி கானா அணியுடனும் மோத உள்ளது. இந்திய அணி விளையாடும் அனைத்து லீக் ஆட்டங்களும் டெல்லியில் உள்ள நேரு மைதானத்தில் நடைபெறுகின்றன. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டி வருகிற 28ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெற உள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.